சாலைக்கும் இன்னைக்கு நம்ம சமுதாய பிரச்சனை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். அப்படி பேசுனது எல்லாமே என்ன இருக்கு, சக்சஸ் ஆயிருக்கு. அதை போலவே இன்னைக்கும் ஒரு சமுதாய பிரச்சனை பத்தி தான் பேச வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தண்டலச்சேரி காலேஜ் அது சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணி புது கிளாஸ் போட்டாங்க. அதாவது கஜா புயல்ல பாதிக்கப்பட்டது யாருமே கண்டுக்காம இருந்தாங்க. நம்ம வீடியோ போட்ட பிறகுதான் என்ன இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு நிலை வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை போல பாத்தீங்கன்னா, அடுத்தபடியா வெட்டுக்கட்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், சரியா, அது உயர்நிலைப்பள்ளி நினைக்கிறது, உயர்நிலைப்பள்ளி வெட்டுக்கட்டி வரம்பியத்தில் உள்ள பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா இதே போலவே காம்பவுண்ட் இடிஞ்சு சாஞ்சு நின்றுச்சு, கஜா புயல்ல பாதிக்கப்பட்டது. அதையும் நம்ம வீடியோ போட்ட பிறகு என்ன பண்ணிருக்காங்க, சரி பண்ணிருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை பேருந்து நிலையம், முத்துப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் உள்ள பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ள போய் வெளியில வராது, வெளியிலேயே பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதனால நம்ம நினைச்சு நிறைய தேவையில்லாத பசங்கள் தான் உள்ள போய் நின்றுட்டு அதுல மட்டும் இப்படி போயிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஆயிடுச்சு. இப்போதைக்கு திரும்ப நம்ம வீடியோ போட்ட பிறகு அங்கேயும் பாத்தீங்கன்னா மக்கள் போய் வர மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. காவல்துறை அறிவிப்புன்னு ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. பஸ் எல்லாமே என்ன பண்ணணும், உள்ள போயிட்டு வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு போலகையும் வச்சிருக்காங்க. இதை போல ஒன்னொன்னும் நம்ம போட்ட வீடியோனால கொஞ்சம் முன்னேற்றம் வந்துச்சு. இதுக்கு காரணம் நம்ம போட்ட வீடியோ கிடையாது, அதை கொண்டு போய் சேர்த்தீங்கல்ல, நிறைய பேர் ஷேர் பண்ணீங்கல்ல, நீங்க தான். அது போலவே என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த வீடியோ பேசுறோம். இது பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலிருந்து தில்லையூராக வரக்கூடிய ஒரு பேருந்தை பத்தி தான் பேச போறோம். நம்ம இந்த பேருந்து பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸும் பாத்தீங்கன்னா 2 ட்ரிப் 3 ட்ரிப் மாத்துவாங்க. டிரைவர் கண்டக்டர் மாத்தி மாத்தி என்ன பண்ணுவாங்க, வேற ஆள் இறங்குவாங்க ஏறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சைக்கிளிங் முறையில தான் வரும். ஆனா இந்த பேருந்தை மட்டும் நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலை தான். காலையில் 7 மணிக்கு எடுக்கக்கூடிய பஸ், நைட்டு 10 மணிக்கு நிறுத்தக்கூடிய பஸ். இந்த பேருந்துல ஒரே டிரைவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு மேலா, அது 30 நாளை தாண்டி ஒரு டிரைவர் நம்ம ஒரே டிரைவர் மாத்துறாரு. அவரோட உடல்நிலையையும் கருத்துல கொண்டு இதனால அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளவு பேர் விபத்துகளும் பேர் ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற அந்த டிப்போல எதுக்காக அந்த டிரைவரை மட்டுமே யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல நமக்கு. அவர் பேரு கூட ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அது சரியா மெமரியில இல்ல. ஆனா அந்த பேருந்து பாத்தீங்கன்னா 30 நம்பர் பஸ் நினைக்கிறாரு. பஸ் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கேன் பாத்துங்க. இந்த பஸ் தான். இந்த பஸ் பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு எடுக்கிறாங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் போகக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த பஸ்ல ஒரே டிரைவர் ரெகுலரா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு ரெஸ்டே இல்லாம அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓட்டுறாரு நம்ம தெரியாது நமக்கு. அப்படியே ஓட்டினாலும் அது தவறான ஒரு காரியம் தான். இதுக்கு என்ன பண்ணணும், டெப்போ முதல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்து வேற டிரைவரை மாத்துறதுக்கான முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவர்களோட உடல்நிலையும் பாதிக்கப்படும். அது இல்லாம நிறைய மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில இருக்கக்கூடிய அவருக்கு என்ன பண்ணணும், நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், தேவையான நேரத்துல விடுப்பு கொடுத்து தேவையான நேரத்துல அவருக்கு என்ன பண்ணணும், டியூட்டியும் கொடுக்கணும். அதை விட்டு ஒரே ஆள் மாட்டினாருங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரே டியூட்டியா அவர் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்தை தாண்டி ஓடிட்டு நான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரே டிரைவர் ஓட்டுறது. அப்படிங்கும்போது என்ன பண்ணாது, இது ஒரு சேஃப்டியான காரியம் கிடையாது. இதனால என்ன பண்ணணும், இதை அந்த டெப்போ நிர்வாகம் என்ன பண்ணணும், கருத்துல கொண்டு வேற டிரைவரை கம்பல்சரியா மாத்தணும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, கட்டாயமா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய டிரைவர்கள் இருப்பீங்க இதுல. இந்த டிரைவர்களுக்கு தெரியும் ஒரு டிரைவரோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். சில பேர் இன்ட்ரெஸ்டுக்காக ஓட்டுவாங்க, சில பேர் ஆர்வம் பண்ணுவாங்க, நான் ஓட்டுறேன் ரெகுலர் டியூட்டி ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஓட்டினாலும் அது பேராபத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அதனால பண்ணுங்க, கட்டாயமா இதுல நீங்க எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அது யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அவருக்கு டியூட்டி மாத்தி கொடுப்பாங்க. அதனால அவரோட உடல்நிலையும் பாதிக்கப்படாம இருக்கும். அதே போல மக்களுக்கும் ஒரு சேஃப்டியா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், இந்த வீடியோ பதிவிடுறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க ஷேர் பண்ணுங்க. நமக்கு இதுலயும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நிறைய செய்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.